Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ரவா பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது மற்ற பணியாரங்களை விட ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா இதுல நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணி பண்ண போறோம். இத ஒரு டைம் நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா இது உங்களோட ஃபேவரட் ரெசிபியாவே மாறிடும். அவ்வளவுக்கு இது சாஃப்ட்டா டேஸ்டா இருக்கும். இது பண்றதும் ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு ரவை இருக்கும். இது வறுக்காத ரவை. கூடவே 1.5 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 300 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். இப்போது இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மூடி தேங்காயிலிருந்து எடுத்த கெட்டியான தேங்காய் பால். இது 200 ml அளவு இருக்கும். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணியில் கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். கூடவே கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஏன்னா இதில் ரவை சேர்த்துருக்கோம்ல, அது நல்லா உப்பி வரணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஏலக்காய் தூள் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா கமன்னு இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுறலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். சின்ன கடாயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆழமான கடாயாக இருக்கணும். வளைவான ஆழமான கடாயில் தான் இந்த அப்பம் நல்லா பொங்கி வரும். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இது போல் நடுவில் எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கரண்டி போட்டு இந்த டைமில் நம்ம கிளறக்கூடாது. அப்படி கலந்தோன்னா உதிரியாக பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரண்டி போடாமல் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி உப்பி வரும்போது லேசாக கரண்டி வச்சு நம்பி விட்டிங்கன்னா இது போல் வந்துடும். நம்ம பூடிலாம் செய்யும்போது நல்லா உப்பி வர்றதுக்காக மேலே எண்ணெயை தெளிப்போம்ல, அதே போல் எண்ணெயை தெளித்து விடுங்க. இதுவும் நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறமா இதை 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு வேக வச்சுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது முழுமையாக தயாராகிருச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் பணியாரங்கள் சுட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த பணியாரத்தை நீங்கள் குழிப்பணியாரம் சுடுறதுக்கு வச்சுருப்போம்ல அச்சு, அதுலேயும் சுடலாம். ஆனால் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். 2 முறையிலையுமே பண்ணி பாருங்கள். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் சுட்டு எடுத்துடலாம். கடாய் ரொம்ப அகலமாக இருந்ததுன்னா நிறைய பணியாரங்கள் சுட்டெடுக்கலாம் ஒரே டைமில். சின்னதாக இருந்ததுன்னா ஒன்றொன்னா சுட்டெடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான தேங்காய்பால் ரவை பணியாரம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பொதுவாக இதை தீபாவளி சமயங்களில் ட்ரெடிஷ்னலாக காலையில் சுட்டு எடுப்பாங்க. நானும் இதை தீபாவளிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.